ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இது நம்ம தோட்டத்தில் இருக்க வெண்டைக்காய் செடி. இதனோட ஆயுசு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். செடியில் வந்து சாம்பல் நோய் எஃபெக்ட் ஆயிருச்சு. இது சிகப்பு வெண்டைங்க. இதில் அந்தளவுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை. பச்சை வெண்டையில் தான் ரொம்ப அதிகமாக பாதிப்பு இருக்குது. இது பவுட்ரி மில்டியூன்னு சொல்கிறாங்க. அது ஒரு வகையான ஃபங்கல் டிசீஸ். இது வந்து காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறப்ப ஸ்ப்ரெட் ஆகும். அஃபெக்டான லீவ்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கார்டனை விட்டு கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் சர்வை ஆகுதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு, இல்லைனா நம்ம வந்து புது செடி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதில் இருக்க லீஃப் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம மருந்தடித்து அதோட போராடிட்டுருக்க டைமில் நம்ம புது செடியே வளர்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு அதில் ரொம்ப அஃபெக்டான லீவ்ஸ்லாம் எடுத்துகிட்டு கார்டன்லேயே போடாமல் கார்டனை விட்டு கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு வந்துட்டேன். பூவெல்லாம் வைக்க இருக்குது. பட் ஆனால் செடி வருமானு தெரியல. லீஃபெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு 2 நாள் கழித்து மண்ணெல்லாம் கொத்தி விட்டு கொஞ்சம் உரம் போட்டு விட்டோம். ஆனால் செடி வந்து தேறி வர மாதிரி தெரியல, அப்படியே தான் இருக்குது. ஸோ சைட் பை சைடு இன்னொரு காலில் வந்து கத்திரிக்காய் இருந்தது. அதில் ஒரு 2 செடி தான் இருக்குது. அந்த காலில் காலியாக இருக்க இடத்துல ஒரு 4 செடி விதை போட்டு வச்சுருக்கேன். அடுத்த செட் ஆஃப் காய் வந்து நம்மளுக்கு தோட்டத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லைங்களா? அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.